அப்போ நாமினேஷன் பண்ண கிளம்பலாமா? அதான் டாக்குமெண்ட்லாம் எரிஞ்சு போச்சே. ஐடி ப்ரூஃப் இல்லாம எப்படி நாமினேஷன் பண்றது? எரிஞ்சு போனது ஜெராக்ஸ் தான். ஒரிஜினல் பத்திரமா இருக்கு. ஒரிஜினல் டாக்குமெண்ட். பதவிக்காக கஜேந்திரா என்ன வேணா செய்வான். அதனால்தான் உஷாரா ஒரிஜினலா நாத்து வச்சிருந்தேன். இதையே சத்யா முன்னாடியே சொல்லல. இவனுங்கெல்லாம் எம்எல்ஏவோட ஆளுங்க. அதை உங்களுக்கு எல்லாம் தெரிய வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். டேய், இந்த சத்யாவையும் மஜிலிக்கு பஞ்சானங்களையும் பிரிக்க முடியாதுன்னு உங்க எம்எல்ஏ ஆண்ட போய் சொல்லு. உங்க கஜேந்திரன் தோக்க தான் போறான். நாஜிக்குமாரோட பொண்டாட்டி புனிதாதான் இந்த தடவை எம்எல்ஏ ஆக போறான். உங்க எம்எல்ஏவுக்கு இந்த எலெக்ஷன் டெபாசிட் கூட கிடையாது. உன் தலைவன் மேல உனக்கு விசுவாசம் இருந்தா அவனை நாமினேஷனை பண்ணவானான்னு போய் சொல்லிப்போம். கூட இருந்தே புலி பறிக்கிறான். சும்மாவே விடக்கூடாது. ஏண்டா என்ன தைரியம் இருந்தா மஜிலி குப்பத்துக்கே வந்து சத்திய மாட்டி விட பாப்பா. போடுங்க போடுங்க. நாமினேஷன் தாக்கல் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். எல்லார் முன்னாடி நான் ஜெயிக்க மாட்டேன், புனிதா தான் அடுத்த எம்எல்ஏன்னு சொல்றாளா? ஆமா தலைவரே, சும்மா சொல்லல, அடிச்சு சொல்லிருக்கா. எம்எல்ஏ சார், இதுக்கு மேல சத்யா விட்டு வைக்கிறது நம்ம யாருக்குமே நல்லதில்ல. சத்யாவை மொத்தமா ஆஃப் பண்றதுக்கு தான் ஸ்கெட்ச் மணியை இறக்கியிருக்கேன். அவன் வந்துட்டான்ல, இனிமே சத்யா காலிதான். வணக்கம் தலைவரே. வாமணி, உட்காரு. என்ன இவ்வளவு அவசரமா வெளியே எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு அதை விட அவசரமா ஒரு வேலை நடக்கணும். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? மணி, சத்யான்னு ஒரு எஸ்ஐ என் அரசியல் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான். இந்த எலெக்ஷன் வரைக்கும் விட்டு வச்சா என்ன மொத்தமா காலி பண்ணிடுவா. அது நடக்கிறதுக்கு முன்னாடி நீ அவளை காலி பண்ணணும். ஒரு பொம்பளை உங்ககிட்ட வேலையை கட்டுறாள், அவ என்ன அவ்வளவு பெரிய தௌலத்தா? தலைவரே, அவ யாரு எங்க இருப்பான்ற டீடைல்ஸ் மட்டும் என்கிட்ட கொடுங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். மணி, சத்யாவை சாதாரணமா நினைக்காத, அவ பெரிய வில்லாதி வில்லி. கண்ணாயிரம், நீ அவளுக்கு சொம்படிக்காம அவளை பத்தின டீடைல்ஸ் மட்டும் சொல்லு.
சத்யாக்கு பிரபு தான் முக்கியம். அவனுக்காக எதை வேணாலும் செய்வா. பிரபு ஆசைப்பட்டுட்டான்னு உயிரை கொடுத்து போலீஸ் ஆயிருக்கா. பிரபு கொண்டுனா அவ துடிச்சு போயிடுவான். லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். சத்யாவுக்கு புருஷன்னா உசுரு, அப்பா அவளுக்கு ஸ்கெட்ச் ரெடி. எப்படி மணி? அவ உயிரா நினைக்கிற பிரபுவை வச்சுதான் அவ உயிரை எடுக்கணும். மணி, நீ போட்ட எந்த ஸ்கெட்சும் இது வரைக்கும் மிஸ் ஆனதே கிடையாது. அதே மாதிரி இதுவும் மிஸ் ஆக கூடாது மணி. ஆகாது தலைவரே. பிரபுவை தூக்கறதுக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியும். அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு சத்யா வீட்லயே ஆளை வச்சிருக்கிறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத. சித்தி, எம்எல்ஏ. ஹலோ எம்எல்ஏ சார், சாரி சார். இந்த ஆதார் கார்டு பிளான் சொதப்பிருச்சு. அத சொல்றதுக்கு நானே கால் பண்ணலான்னு இருந்தேன். அதை விடுங்க. இப்ப அந்த சத்யாவை தூக்க அடுத்த பிளான் ரெடி ஆயிடுச்சு. அப்படியா? என்ன பிளான்? அந்த சத்யா நாமினேஷன் பண்ண போவா, ஆனா திரும்ப வரமாட்டா. ஒரே அடியா மேல போக போறா. என்ன சொல்றீங்க? கொலையா? ஆமா. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது. சத்யாவை கொல்றதுக்கு நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த பிரபு எங்க இருக்கான்னு நீங்க கேட்டு சொல்லணும். பிரபுவா? சத்யாவை கொலை பண்ண பிரபுவை எது கேக்குறீங்க? பிரபுவை பிடிச்சி பிளாக்மெயில் பண்ணாம அந்த சத்யாவை யாரும் நெருங்க முடியாது. ஐயோ, அப்போ பிரபுக்கு ஏதாச்சும்? ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத. உங்க பிரபு சேஃபா வீட்டுக்கு வருவாரு, அதுக்கு நான் கேரண்டி. இல்ல சார், இருந்தாலும். அப்போ சத்யா மறுபடியும் உங்களை டார்ச்சர் பண்ணுவா, பரவாயில்லையா? பிரபு எங்க இருக்கான்னு உடனே விசாரிச்சு என் ஆளு ஸ்கெட்ச் பண்ணிக்க சொல்லிடுறீங்க. அவன் நம்பரை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன், வச்சுட்டுமா? சரிங்க சார். சித்தி, மணி, நீ வேலையை ஆரம்பியே, நான் போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வரேன். ஓகே தலைவர். கண்ணாயிரம், நீ என் கூட வா, நம்ம போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு ஓகே தலைவர். என்ன அனிதா இது? எம்எல்ஏ சத்யாவை ஒரேடியா முடிக்க பிளான் பண்ணிருக்காரு. அது எப்படியோ சித்தி, அவ தொல்லை ஒழிஞ்சா சரி. அதுவும் இல்லாம இதுல நாம எதுவுமே பண்ணலல்ல, எல்லாமே அந்த எம்எல்ஏ தானே பண்ண போறான். பிரச்சனைன்னு ஏதாவது வந்தா அவன் தான் மாட்டுவான். அது ஓகே அனிதா, ஆனா பிரபு இப்ப எங்க இருக்கானே தெரியலையே. சித்தி, சத்யாவை ஒழிக்கிறதுக்கு இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. இருங்க, பிரபு கிட்ட நானே கால் பண்ணி கேக்குறேன். சார், இந்த ஃப்ளோரோட டிசைன் இதா சார்?
இங்க பாருங்க, மெட்டீரியலோட ரேட்லாம் நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்கு. உங்க ஒர்க்கை நீங்க டிலே பண்ணாம கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. ஓகே சார். இந்த ஃப்ளோருக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரம் ஒயரிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க சார். அப்புறம் டாப் ஃப்ளோர் ரூஃபிங்க பாத்துங்க. ஓகே சார். நாங்க பண்ணிடலாம் சார். இந்த பிளான் ஓகே தான்? ஓகே சார். சொல்லுக்கா. பிரபு, என்னோட பாஸ்போர்ட்டை ரினிவல் பண்ண போகணும். நீ கொஞ்சம் கூட வரியா? ஓ, நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வரைக்கும் வந்திருக்கேனே. நான் காலைல கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. ஓ, சைட்டு ரொம்ப தூரமா பிரபு? ஆமாங்கா, முத்துநகர் லேக் இருக்குல்ல, அங்க இருக்கேன். ஓ, அப்போ உன்னால வர முடியாதுல்ல? சரி சரி, நாளைக்கு பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போயிடலாம். சரிக்கா, நாளைக்கு போய்க்கலாம். சரி பிரபு, நான் வைக்கிறேன். ஓகே. அனிதா, பிரபு இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுல்ல, உடனே அந்த ஆளுக்கு கால் பண்ணு. இதோ பண்றேன். சொல்லுங்க, பிரபு எங்க இருக்காரு? இது போதுமே, நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், சத்யாவை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா என் தம்பிக்கு ஒன்னும் ஆக்க கூடாது. ஆமா, எங்க டார்கெட் சத்யா தான். பிரபுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கே சத்யாவோட கதை முடிஞ்சிருமா? இந்த ஸ்கெட்ச் மணிக்கு சொல்றதை விட செய்யறதா ரொம்ப ஈஸி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க விருப்பப்படுற நியூஸ் உங்களை தேடி வரும். சரி, ஓகே. அப்புறம் இத்தனை நாள் சத்யா தப்பிச்சிட்டு இருந்தால, இன்னியோட அவ கதை முடிஞ்சது. சரி போங்க. யோ, நீ ஆளுன்னு வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே தலைவரே, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மனுவை கொடுங்க. யோ, நம்ம போட்ட பிளான் சரியா நடந்தா எல்லாமே நல்ல நேரம் தான்யா. புரியுது தலைவரே. இந்தாங்க. யோ, வீடியோ அடியா. அம்மா, அங்கால பரமேஸ்வரி. வாடா. தலைவர் 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 தலைவர். ஒரு நிமிஷம் வாயா. தலைவரே, அந்த சத்யா வந்து ஏதாவது மனு கொடுத்து நாமினேஷன் பண்ண வந்தா
ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்டுறியா? சரிங்க தலைவரே, நான் பாத்துக்கிறேன். இந்த தடவையும் நீங்க தான் தலைவர் எம்எல்ஏ. அண்ணனை தவிர வேற யாரால ஜெயிக்க முடியும்? தலைவரே, சத்யா வந்துட்டான். டேய் சரி போதும் போதும் போதும், நிறுத்துங்க. அமைதியா வாங்கடா. சத்யா ஆதரவு பெற்ற புனிதாவுக்கு எங்கள் ஓட்டு. எங்கள் எம்எல்ஏ புனிதா, 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 எங்கள் எம்எல்ஏ புனிதா. என்ன தைரியம் இருந்தா ஒரு குப்பத்துக்காரி புனிதாவ எம்எல்ஏ வாழ்க வாழ்கன்னு சொல்வீங்க? எம்எல்ஏ புனிதா. சரி போதும் போதும், இன்னும் நாமினேஷனே தாக்கல் பண்ணல, அதுக்குள்ள வாழ்த்து கோஷமா? சத்யா இப்பவே நம்ம ஜெயிச்ச மாதிரி தானே? சரி எல்லாரும் இங்கே இருங்க. மொத்த மஜ்லி குப்பமும் உள்ள போனா அங்க இடம் பத்தாது. அதனால நாங்க போய் நாமினேஷன் பண்ணிட்டு வந்துடுறோம். புனிதா போலாமா? போலாம்க்கா. டேய் அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்குதா? காட்டு. ஏங்க சார், என்னங்காச்சு? ஹலோ, என்ன சார் ஆச்சு? தெரியலங்க. என்ன நடுரோல கிடந்தாரு. ஹாஸ்பிடல் கூப்பிடலாம், தூக்குங்க சார். நீங்க கதவை திறங்க சார். வாங்க. என்ன தள்ளுறீங்க? ஏய் வாடா சத்யா புருஷா. ஏய் நீ யாரு? டோர சத்ரா. சொல்றா. பிரபுவை தூக்கியாச்சு தலைவர. அப்படி போடு. இவனை வச்சே சத்யா கதையை முடிச்சிருவோம். டேய் அப்படியே பிரபுவை முடிச்சிடலாம், சாட்சியா இருக்க கூடாதுடா. பிரபுக்கு எதுவும் ஆகாதுன்னு அனிதா கிட்ட சொன்னீங்கல்ல? டேய் கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு எந்த சட்டமும் சொல்லல. அவனை குடோனுக்கு தூக்கிட்டு போ, நான் பின்னாடியே வரேன். ஓகே தலைவர. டேய் வண்டியற. ஓகே எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. வாங்க போலாமா?